வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது யோஸ் பாசிட்டிவ்லி. புது எபிசோடுகளை உடனே பெற ஃபாலோ பட்டனை அழுத்தி இணைந்திருங்கள். ஒரு காடு இருக்கு. மக்கள் அதிகமாக வந்து போகிற, மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கிற காடு தான் அது. அந்த காட்டில் மயில் ஒன்று இருக்குது. அதுக்கு அங்கே வந்து போகிற மக்களெல்லாம் தன்னை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை. பெரியவங்க, சின்ன சின்ன குழந்தைங்கன்னு அந்த காட்டு வழியாக பயணிக்கிற எல்லா பயணிகளும் அந்த மயிலை பார்த்து ரசித்து தங்களுக்குள்ளேயே அதை வர்ணித்து பேசிப்பாங்க. அதையெல்லாம் பார்க்குற அந்த மயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே நாட்கள் நகருது. முன்ன போல் இந்த மனுஷங்கள்லாம் தன்னை ஆர்வத்தோடு பார்க்கறதில்ல, ரசிக்கிறது இல்லையே, என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த மயிலுக்கு ஒரு சந்தேகம். காட்டில் பயணிக்கிற மனுஷங்க பின்னாடியே போகுது. அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு கவனிக்குது. அப்போ தான் அந்த காட்டில் ஒரு வெள்ளை மயில் வந்திருக்குன்னும், அதை பார்க்குற ஆர்வத்தில் தான் எல்லாரும் இருக்காங்கன்னும், காட்டுகளை வெள்ளை மயில் இருக்கிறத பார்க்கணுங்கிறதுக்காகவே பக்கத்து ஊரில் இருந்தெல்லாம் கூட நிறைய பேர் வந்து போகிறாங்கன்னும் அந்த மயிலுக்கு தெரிய வருது. அவங்களாம் நம்மளை பார்க்க வரலையே, எப்படி நம்மளை பார்த்து ரசிக்க வைக்கணும் அப்படின்னு இந்த மயிலுக்கு ஒரே யோசனை. இந்த மயில் இந்த வழக்கமான நிறத்தில் தான் இருக்கும். அதாவது இந்த ப்ளூ க்ரீன் கலர் இருக்கும் இல்லையா, அதில் தான் இருக்கும். நாமும் எப்படியாவது வெள்ளை நிறத்தில் மாறிட்டோன்னா நம்மளையும் நிறைய பேர் ரசிப்பாங்கல்ல, அபூர்வமாக பார்ப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்குது. ஆனால் எப்படி நம்மளோட உடலை, தோகையெல்லாம் வெள்ளை நிறத்தில் மாற்றுறது அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்குது. அந்த சமயத்தில் அங்கே ஒரு புறா வருது. அந்த புறா கிட்ட என்னோடய தோகையை வெள்ளையாக மாற்றுறதுக்கு ஒரு ஐடியா இருந்தால் சொல்லு அப்படின்னு மயில் கேட்க, அதுக்கு புறாவும் சொல்லுது, நான் நகரத்துக்குள்ளெல்லாம் பறக்கும்போது பார்த்துருக்கேன். இந்த மனுஷங்க துணியை ஏதோ ஒரு ரசாயனத்தில் போட்டு எடுப்பாங்க. அப்புறம் அந்த துணி எந்த நிறத்தில் இருந்தாலும் வெள்ளையாக மாறிடும். பேசாமல் நீயும் அதே மாதிரி ஒரு ரசாயனத்தில் போய் மூழ்கி எந்திரிச்சு பாரு, உன் தோகையும் வெள்ளையாகலாமோ என்னமோ அப்படின்னு ஒரு முட்டாள்தனமான ஐடியா சொல்ல, அதையும் கேட்டு அந்த மயில் அந்த கெமிக்கலை கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே போய் மூழ்கி எந்திரிச்சு வருது. தோகையோட நிறமெல்லாம் வெள்ளையாக மாறுது. கூடவே சின்ன சின்ன பக்க விளைவுகளும் ஏற்படுது. அங்கங்கே இருக்கக்கூடிய தோகையெல்லாம் உதிர்ந்து போகுது. சின்ன சின்ன காயங்கள்லாம் ஏற்படுது. இதெல்லாம் சரியாகிற வரை சில வாரங்கள் காட்டுக்குள்ளேயே போகாமல் தனியாக இருந்து தோகையெல்லாம் நல்லா வளர்ந்த அப்புறம், காயங்கள்லாம் சரியான அப்புறம்தான் இந்த மயில் வெள்ளையான தோகையோட காட்டுக்குள்ளே போகுது. இனி நம்மளையும் எல்லாரும் ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு அந்த காட்டுக்குள்ளே மயில் போகுது. ஆனால் அங்கே வரப்போகிற மக்கள் யாருமே அந்த மயிலை கண்டுக்கல. இப்போவும் அதுக்கு ஒரே ஏமாற்றம் தான். என்னடா இது, இவ்வளோ கஷ்டப்பட்டு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு தோகையோட கலரெல்லாம் மாற்றிக்கிட்டு வந்தனே, இப்போவும் யாரும் என்னை கண்டுக்கலையே, என்ன தான் நடக்குது இந்த காட்டுக்குள்ளங்கிற ஒரு சந்தேகத்தோடவே அந்த மயில் நிற்குது. அப்போது அதே புறா அந்த பக்கமாக வருது. மயிலும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுங்கிற காரணத்தை புறா கிட்ட கேட்குது. அதுக்கு புறா சொல்லுது, நீ ரொம்ப லேட்டு. இங்கே இருந்ததே அந்த வெள்ளை மயில், அதை பார்த்து பார்த்து மக்களுக்கு ரொம்ப பழகி போச்சு. அதை பார்க்குறதுல இப்போல்லாம் ஆர்வமே இல்லை, ஆர்வம் குறைஞ்சிருச்சு. இப்போது பர்மாவில் இருந்து புதுசாக கிரே கலரில் ஒரு மயில் வந்திருக்கான். பார்க்கவே வித்தியாசமாக இருக்கான். அதை பார்க்குறதுல தான் இப்போ மக்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. ஆனால் பாவம், நீ தான் அதுக்குள்ளே கலரெல்லாம் மாற்றிக்கிட்டு இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த புறாவும் பறந்து போயிடுது. அப்போது அந்த மயில் யோசிக்குது, என்னடா இது, மக்கள் எல்லாம் ரசிக்கிறாங்கன்னு தானே என்னோடய தோகையோட நிறத்தை வெள்ளையாக மாற்றிக்கிட்டு வந்தேன். ஆனால் இப்போது இவங்களோட விருப்பமும் அபிப்பிராயமும் மாறிடுச்சே. இன்றைக்கி ஒன்று பிடிக்குதுன்னு இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காக அந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டு வந்து நின்னோன்னா இப்படியான ஒரு கதி தான் வரும் போல் அப்படின்னு தன்னோட தவறை புரிஞ்சுக்குது அந்த மயில். இனி நம்மளை நாமே விரும்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருது. இந்த கதை நம்ம எல்லாருக்குமே பொருந்தும். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சிருப்போம். இல்லை அந்த நபர் மாதிரியே நாமும் நடந்துக்கிட்டோன்னா, அவங்கள மாதிரியே இமிட்டேட் பண்ணோன்னா, ஃபேக் பண்ணோன்னா நாமளும் அதே மாதிரியான ஒரு இடத்த அடையலாம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். இந்த மாதிரியான ஆசைகள் உருவாகிறதுல தப்பில்லை. ஆனால் பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னா, மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், இல்லை நம்ம நினைக்கிறத அடைய வேறொருவர் மாதிரி நடந்துக்கணுங்கிறதுக்காக முழுமையாகவே வேறொருவராக நம்ம மாறும்போது, ஆரம்பத்தில் நாம் இப்படியெல்லாம் இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும், இல்லை நம்ம ஆசைப்பட்டதை அடைய முடியும் அப்படின்னு வேறொரு ஆளாக நம்மளை காட்டிக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் இது எவ்வளோ நாள் தான் மெயின்டைன் பண்ண முடியும்? நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பில், ரிலேஷன்ஷிப்பில், ஏன் வேலைகளில் கூட நம்மளோட நம்பகத்தன்மை குறையிறதுக்கும் நிறைய பிரச்சனைகள் உருவாகிறதுக்கும் காரணம், ஆரம்பத்தில் இம்ப்ரெஸ் பண்ணணும், வெற்றி அடையணுங்கிறதுக்காக வேறொரு முகத்தை காட்டிட்டு கடைசியாக அதை மெயின்டைன் பண்ண முடியாமல் போகிறது தான். ரொம்ப நாளைக்கு ஒரு பொய்யான பிம்பத்தோடையும் தோற்றத்தோடையும் நம்மளால் உழாவ முடியாது. நிச்சயமாக நம்மளோட உண்மையான தோற்றம் என்னவோ அது எல்லாருக்கும் தெரியதான் வரும். அதனால தான் பிறரை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற காரணத்துக்காக, இல்லை ஒரு விஷயத்தை அடையணுங்கிற காரணத்துக்காக மட்டுமே நம்மளை முழுமையாக மாற்றிக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. எழுத்தாளர் கஃப்கா ஒரு இடத்துல சொல்லியிருப்பார்,
எல்லாரும் எதை ஏற்றுக்கிறாங்கங்கிறத பார்த்து அதை செய்யாதீங்க, எது சரியானதோ அதை செய்யுங்க அப்படின்னு. ஏன்னா மக்களோட விருப்பு வெறுப்பு, அபிப்பிராயங்கள், காரணங்கள், கருத்துக்கள் இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு ரொம்ப கடுமையாக முயற்சி செஞ்சிட்ருக்கோம். அப்போ எதுக்குப்பா இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வெற்றி அடைஞ்ச அப்புறம் பரவாயில்லப்பா ஜெயிச்சிட்ட, நான் அப்போவே நினச்சேன் நீ கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துக்கு வருவேன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மற்றவங்களோட கருத்து, அபிப்பிராயங்கள் இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் காலங்களுக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காகவும், அவங்கள நம்ம திருப்திப்படுத்தணும், அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும், அவங்கள நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னதுபடியே நம்ம முயற்சியை கைவிட்டுட்டோன்னா நஷ்டமும் கஷ்டமும் யாருக்கு? நமக்கு தான். எனக்கு மற்றவங்கள இம்ப்ரெஸ் பண்ணவோ நான் நினச்சதை அடையவோ ஒரு வழி தேவைப்படுது. நான் வேறொரு மாதிரி நடந்துக்கிட்டாலும், இல்லாத குணங்களை பண்புகளெல்லாம் இருக்கிற மாதிரி பொய்யா, அதாவது ஃபேக்காக நடந்துக்கிட்டாலும் கூட என்னால் என் குறிக்கோளை அடைய முடியுதுல்ல, அதானே சக்ஸஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி வெற்றி அடையலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி நீங்கள் கவனிக்காத ஒரு விஷயம் இருக்குது. அந்த மையல் எப்படி வெள்ளை நிறத்துக்கு மாறணுங்கிறதுல வெற்றி அடைஞ்சிருந்தாலும் தோகை உதிர்ந்து போகிறது, காயங்கள்னு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருந்ததோ, அதே மாதிரி மற்றவங்களுக்காக நம்மளோட முழுமையான அடையாளத்தை மாற்றிக்கிறதுலையும், நம்ம யார் அப்படிங்கிறதே மறைச்சி ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கிக்கிறதுலையும் சில சைடு எஃபெக்ட் இருக்குது. அது நம்மளோட மன ஆரோக்கியம், அதாவது மென்டல் ஹெல்த்தை பாதிக்கக்கூடியது. அது என்னென்னா, முதல் பிரச்சனை ஐடென்டிட்டி கிரைசிஸ், அதாவது நம்ம அடையாளம் சம்மந்தப்பட்ட குழப்பங்கள். நேற்று அவங்களுக்கு பிடிக்குதுன்னு புக்கு பிடிக்கும், இந்த விளையாட்டு பிடிக்கும்லாம் சொன்னோம். இன்றைக்கி இவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நிறையா விஷயங்களை சொன்னோம். இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறோமே, உண்மையிலே நமக்கு என்ன தான் பிடிக்கும், உண்மையிலே நம்ம யார் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே சில கேள்விகள் உருவாக ஆரம்பிக்கும். நம்மளோட அடையாளத்தை பற்றி நமக்கே சில குழப்பங்கள் உருவாகும். இப்படி நம்மளை பற்றியே நமக்குள்ளே நிறைய குழப்பங்களும் கேள்விகளும் உருவாகிறது தான் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ். ரெண்டாவது பிரச்சனை என்னென்னா, நமக்கு நம்ம மேலே இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள், நம்ம மேலே இருக்கக்கூடிய கண்ணோட்டம், சுய மதிப்பீடு, அதாவது செல்ஃப் எஸ்டீம் இதெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம பொய்யான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இதுதான் நான் அப்படின்னு நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி, அதாவது வெளிக்காட்டி நம்ம ஒரு வெற்றியை அடைஞ்சிடலாம், நம்ம ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் நமக்குள்ளே என்ன கேள்வி வரும் அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் உண்மையிலே நம்மளை தான் பிடிச்சிருக்கா, இல்லை இதுதான் நான் அப்படின்னு ஒரு பொய்யான கதாபாத்திரத்தை உருவாக்கி ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சுருந்தோமே அதை பிடிச்சிருக்கா? அப்போ நம்ம உருவாக்குன அந்த பொய்யான பிம்பத்தை விட, அந்த கேரக்டரை விட நம்ம குறைவானவங்களா அப்படின்னு நம்மளோட உண்மையான நல்ல குணங்கள், பண்புகள் மேலேயே சந்தேகம் வரும். நம்மளை பற்றி நமக்கே ஒரு தாழ்வான அபிப்பிராயங்கள் உண்டாக ஆரம்பிச்சிடும். மூணாவது பிரச்சனை என்னென்னா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ். பொதுவாகவே பொய் சொல்லணுன்னா தான் அதிகமான மெமரி பவர், அதாவது நினைவாற்றல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே எனக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும், இதிலெல்லாம் எனக்கு ஆர்வம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க. ஆனால் உண்மையில் அதில் உங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போது அவங்கள திரும்ப நீங்கள் சந்திக்கும்போது எதெல்லாம் அவங்கக்கிட்ட பிடிக்குன்னு சொல்லியிருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்க வேண்டியிருக்கும். உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்கலாம், பிடிக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு ஆப்பிள்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கிறதுக்காகவே ஆப்பிள் பிடிக்கிற மாதிரியே நீங்கள் நடிக்கணும். அதையே நீங்கள் அவங்க கூட இருக்கும்போதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இவங்களை இம்ப்ரெஸ் பண்ண இந்த இடத்துல நம்ம வெற்றி அடைய என்னெல்லாம் சொன்னோம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதையே மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவீங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான். ஆக மொத்தத்தில் என்னென்னா, நம்ம ஒருத்தரை பார்த்து வியந்து, இந்த மாதிரியான ஒரு பண்பை, இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்மளும் அதே மாதிரி நமக்குள்ளே ஒரு ஹேபிட்டை, பண்புகளை உருவாக்கிக்கணும்னு நினச்சி அதை உண்மையிலேயே நமக்குள்ளே வளர்த்துக்க கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செஞ்சோன்னா தப்பே இல்லை. ஆனால் நமக்குள்ளே அந்த ஹேபிட்டும் பண்புகளும் இல்லாத போது அது இருக்கிறது போல் நம்ம வெளிக்காட்டிக்கிறோம், ஃபேக்காக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. கடைசியாக நம்ம பொய்யா நடந்துக்கிறதால வேறொருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணிடலாம், நம்ம அடையணும்னு நினச்ச வெற்றியை கூட அடைஞ்சிடலாம். ஆனால் கடைசியாக நம்மளை நாமே இழந்துருவோம். அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயந்தான், இந்த வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம கூட வரப்போகிற ஒரு நபர் அது நாம தான். அதனால் நம்மளை நாமே இழக்காமல், நம்மளை ஏமாற்றிக்காமல் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வரம். அதனால் கவனத்தோடு முடிவெடுங்கிற கருத்தோட இந்த எபிசோட் நிறைவுக்கு வருது. இந்த எபிசோட் பற்றின உங்கள் கருத்துக்களை அல்லது நீங்கள் கேட்க விரும்புகிற தலைப்புகளை கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம், அல்லது இன்ஸ்டாகிராமில் யோர்ஸ் பாசிட்டிவ்லி அப்படிங்கிற பேஜ்லேயும் என்கிட்ட சொல்லலாம். தொடர்ந்து கேளுங்கள். இது யோர்ஸ் பாசிட்டிவ்லி வித் பூங்குழலி. நன்றி.